ஆண்டி, எங்கேயாவது குழந்தைங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் போனா பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல. இங்க நான் ஒரு குழந்தை இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நீ கேளு மம்மி, எதுவுமே வாங்கிட்டு வரல, வெறும் கையை ஆட்டி ஆட்டிட்டு வந்து. இந்தாங்க இத புடிங்க. அடுத்த தடவை வரும்போது இதுக்கு தின்றதுக்கு நிறைய வாங்கிட்டு வாங்க. நல்லா தின்னுட்டு இன்னும் பெருசாகட்டும். ஏ மம்மி, என்னடி நீ என்ன கிண்டல் பண்ற? கொன்னுடுவேன், அப்புறம் உன் கையை கடிச்சிடுவேன். போடி உள்ள. நான்லாம் போக மாட்டேன். என்ன பேசுறதுனால இப்படியே பேசுங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி, நீங்க காபி குடிச்சிட்டு கிளம்புங்க, நாம ரெண்டு பேரும் அப்புறமா பேசுவோம். இல்ல 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 இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வரேன், நாம ரெண்டு பேரும் ஓடி பிச்சு விளையாடலாமா? இந்த மக்கள் சொல்லியா, நான் வரேன். மாட்டோன்னு பார்த்தா இன்னைக்கும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்துக்கலாம். கொன்னுடுவேன் மோளே. ஏ பண்டு, ஏதாவது பண்ணுடி. 5 லட்சம் ரூபாடி என் வீட்டுக்காரருக்கு தெரியாம கொடுத்துருக்கேன்டி. எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வராதுடி. இல்லடி, சேலஞ்சுங்கிற, குழந்தை மாதிரி நடிக்கிறேங்கிற, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பயமா இருக்குடி. ஐயோ, நீ கொஞ்சம் கூட பயப்படாத. அடுத்த வாரம் இடம் உன் பேருக்கு வந்துரும். நீ இங்க இருந்து முதல்ல இடத்த காலி பண்ணு. என் மருமக வந்துட போறா. அப்புறம் நான் சேலஞ்சில தோத்துரு வேண்டி. என்ன சேலஞ்சு? அப்போ பணம்டி, அதுல எந்த விலங்கும் வந்துடக்கூடாது. என்ன நீங்க போனவங்க அப்படியே திரும்பி வந்துட்டீங்க? இல்ல, பண்டுக்கு டாடா காட்டிட்டு போலான்னு வந்தேன். பண்டுக்கு டாடா காட்டுறதோட நிறுத்திக்கோங்க. எனக்கும் டாடா காட்ட வேணாம். பணம் விலங்குன்னு ஏதோ என் காதுல விழுந்துச்சே. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாதீங்க. நீங்க பணம்னு சொன்னது என் காதுல விழுந்துச்சு. இல்லம்மா, உன் காதுல ஏதோ தப்பா விழுந்திருக்கும். எனக்கு என் காதுல டப்பா விழுந்துச்சா? இல்லம்மா, உன் காதுல ராங்கா விழுந்திருக்கும்னு சொன்னேன். இந்த ராங்கா சொல்ற வேலை என்கிட்ட வேணாம். நீங்க தான் ராங்கா பேசிட்டு இருக்கீங்க. பண விவகாரம் எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் போயிட்டு வரேம்மா. பண்டு வரேன்டி, பாய். கார்ட்டூன் படம் பார்க்கும்போது பூச்சாண்டி மாதிரி வந்து நிக்கிறேன். நீ ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவ. மவள அன்னைக்கு கச்சேரி இன்னைக்கு இந்த பண்டோட வேஷத்தை கலைக்கணும். என்கிட்டயே வேலை காட்டுது. ஐயோ, இன்னைக்கு பாத்தி விருடுங்க ஆளை காணுமே. ஒரு விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஆறி போனதுக்கு அப்புறம் ஐயோ பாத்து. என்னங்க நீங்க வருவீங்கன்னு தான் நான் ரொம்ப நேரமா வாசலே காத்துட்டு இருக்கேன். எதுக்கு? இதோ பாருங்க, நான் இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், ஸ்ட்ராங்கா சொல்றேன், முடிவா சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான், சொல்லு. உங்க அம்மா நல்லா நடிக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ என்னங்க நீங்க ஆரம்பிக்கும் போதே நம்பலனா எப்படி? நான் சொல்றத முழுசா கேளுங்க. சொல்லு. இன்னைக்கு உங்க அம்மா பார்க்க அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்களா? அவங்க கிட்ட உங்க அம்மா தெளிவா பேசுறாங்களா? இல்லங்க, குழந்தை மாதிரி தான் பேசுறாங்க. எப்படி நடிக்கிறாங்க சொல்றேன். நான் பக்கத்துல இருந்தேங்க, அதான் வேற வழியே இல்லாம நடிச்சு சமாளிச்சாங்க. ஆனா ஃபைனலா எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. என்ன க்ளூ? நான் இருக்கும்போது உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் கிளம்புனாங்க. நானும் கிச்சனுக்குள்ள போனேன். சரி. மறுபடியும் அந்த பொம்பளை வந்து ஏதோ உங்க அம்மா கிட்ட பணம் வில்லங்கன்னு பேசினாங்க. என்ன பணம், என்ன வில்லங்கம்? ஐயோ, அது நான் முழுசா கேட்கலங்க. பணம் வில்லங்கம் இது மட்டும் தான் என் காதுல விழுந்துச்சு. ஆனா இதை வச்சு நான் யூகிச்சது என்னன்னா, அந்த பொம்பளை கிட்ட உங்க அம்மா பணம் வாங்கி ஏதோ வில்லங்கத்துல மாட்டிருக்காங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட உங்க அம்மா குழந்தை மாதிரி நடிக்கிறாங்க. சரி, ஓகே. என்னங்க என்னங்க நீங்க நான் பாட்டு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு அப்படியே அசால்ட்டா கேட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற இப்போ? உங்க அம்மா முதல்ல கூப்பிட்டு விசாரிங்க. என்ன விசாரிக்கணும்? என்னங்க நீங்க என்னையே கேள்வி கேக்குறீங்க? வந்தா வில்லங்க ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட உங்க அம்மா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தப்பிக்கிறதா இப்படி குழந்தை மாதிரி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீயே நினைக்கிற. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்க அம்மா இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சு ஆளாளுக்கு வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க வளருங்க? நீ சொன்ன உண்மை, நான் சொன்ன வளரல. கௌசல்யா, சக்கர மாமி தெரியல? அது யாருக்கோ தெரியாம இருக்குமா? அந்த மாமி பத்தி உனக்கு தெரியல? அந்த மாமி ஓசில ஏசில உட்கார்ந்து ஈஸியா சாப்பிடுற லேசி லூசி மாமி. ஐயோ, இப்படியே ரைமிங்கா பேசி பேசி கழுத்திராதீங்க. விஷயத்தை சொல்லுங்க. அப்படிப்பட்ட மாமி நம்ம கிட்ட வந்து உங்க அம்மா என்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க, அது திருப்பி கொடு கேட்டுச்சா இல்லையா? அதை நீ நம்பினியா? இல்லல்ல. அப்படிப்பட்ட மாமியே எங்க அம்மா கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னா மத்தவங்க ஏன் ஏமாத்த மாட்டாங்க? கௌசல்யா, எங்க அம்மாவுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல, அடுத்தவங்களை ஏமாத்த வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா எங்க அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, புரியுதா? நீ தினமும் அவங்க மேல புகார் பட்டியல் வாசிக்காம உன் வேலையை மட்டும் பாரு. என்ன வேலை பாக்குறது? இத புடி, உள்ள எடுத்து வா. ஐயோ வாங்க, மேல விழுதுங்க. வாய் மட்டும் கிழியுதுல, இது பிடிக்க தெரியல. வாய்க்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? போங்க. கேட்டா ஏய் இருங்கடா.
பைக் எனக்கு பஞ்சர் ஆகும். ஹலோ, பழைய பாடல்களுக்கு எண் 1 அழுத்தவும், புதிய பாடல்களுக்கு எண் 2 அழுத்தவும். செல் கம்பெனிக்காரன் முதல்ல நிக்க வச்சு சுடணும். அவசரமா போகும்போது போனை போட்டு பழைய பாட்டுக்கு 1 அமுக்கு, புது பாட்டுக்கு 2 அமுக்கு சொல்றாங்க. பணத்தை புடுங்கிறதுக்கு தீயா வேலை செய்யறாங்களே. ஏயா இப்பதானே துணியை கொடுத்த? ஏயா யோ அதுக்குள்ள தேய்ச்சிட்டியா தோச்சிட்டியான்னு உயிரை வாங்குற? ஆமா, எங்க வேலை பாக்குற? டெய்லர் கடை வச்சிருக்கேன். உன்கிட்ட துணி கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் நீ ஒழுங்கா தச்சு கொடுக்குறியா? அதெல்லாம் நாங்க ஒழுங்கா தான் தச்சு கொடுக்குறோம். புழுவாதியா, உன்கிட்ட துணி கொடுத்தவெல்லாம் இப்ப தருவியோ அப்ப தருவியோ மென்டல் ஆகி சுத்துற கதெல்லாம் எனக்கும் தெரியும். உனக்கு என்னையா தெரியும்? பெருசா பேசுற. இதுக்கான கஷ்டப்பட்டு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி பல லட்சம் செலவு பண்ணி டாக்டருக்கு படிச்சேன். இந்த மாதிரி வியாதி கோடியில ஒருத்தருக்கோ லட்சத்துல ஒருத்தருக்கோ தான் வரும். எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி இந்த அம்மாவை நான் குணப்படுத்துறேன். யோ, வாழ்க்கையில பொறுமை வேறையா, பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல துணியை தேய்ச்சி குடியா. நீ கேள்விப்பட்டிருப்ப, நீ தான் டெய்லர் ஆச்சே. நீ ஒண்ணு பண்ணு, போய் டீ கீ சாப்பிட்டு வா, அதுக்குள்ள தேய்ச்சி வைக்கிறேன். சார், உங்களுக்கு பேண்ட் தைக்கணுமா இல்ல ஷர்ட் தைக்கணுமா சார்? ஒன்னதான் தைக்கணும். என்ன சார் சொல்ற? என்ன தெரியல உனக்கு? என்ன சார் சொல்ற? யார் நீ? என்ன தெரியல? தெரியலையே சார், நான் உன்னை பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல? இப்ப ஞாபகம் வரும் பாரு. ஞாபகம் உனக்கு? சார் சார் அடிக்காது சார், அடிக்காது சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு சைல்டு டாக்டரா வந்தது நீதானே? சார், சொல்றா. இஸ்திரி போடுறவனை கூப்பிட்டு டாக்டர் அது இதுன்னு சொல்றீங்களே சார், என்னாச்சு சார் உங்களுக்கு? சொல்றா, உண்மையை சொல்லு. டாக்டரா வந்தது நீதானே? சொல்றா. சார் சார் சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். உங்க வீட்டுக்கு டாக்டரா வந்து நடிச்சது நான் தான் சார். ஏன்டா அப்படி நடிச்ச? ஏன் சார், நல்லா நடிக்கிறீங்களா? இன்னொரு தப்பா வந்து நல்லா நடிக்கட்டுங்களா? என்ன காமெடி பண்றியா? அரைஞ்சிரும். சொல்றா, ஏன்டா அப்படி நடிச்ச? உங்க அம்மா தான் சார் நடிக்க சொன்னாங்க. இது எங்க அம்மா நடிக்க சொன்னாங்களா? ஆமா சார். வெளியே வா, நீ வெளியே வா, வெளியே வா. எங்க அம்மா உன்னை நடிக்க சொன்னாங்களா? ஆமா சார், உண்மையா தான் சார். ஏய், போய் சொல்லாத. உண்மையா சொல்றேன் சார். வா, வா, வா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா. ஐயோ, நான் தான் அம்மா சொல்லணும். அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காக்கும் அன்னை உனதன் பார்த்த பின்பு ஐயோ, ஏன் மம்மி, நான் உன்னை பிரேஸ் பண்ணி தானே பாடுறேன். என்ன ஃப்ரை பண்ணில பாடுறேன். உன் பாட்டு நல்லா இருக்கு, ஆனா உன் ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்கு. போ மம்மி, நான் எது செஞ்சாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. ஹாய், டாடி வந்தாச்சு. டாடி டாடி, ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. மம்மி, டாடி. சரிதா, போடி. பாரு டாடி. என்ன டாடி அப்படி பாக்குற? அம்மா, நடிச்சது போதும். என்ன டாடி சொல்றீங்க? நீ நடிச்சது போதும். நார்மல் கண்டிஷனுக்கு வான்னு சொல்றேன். போ டாடி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? புரிய வைக்கிறேன். காலை தினமும் கண்ணில் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இரவும் பகலும் என்னை காத்த ஆமா, இவர் எதுக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு டாடி? ஊசி போடுறதுக்கு. ஐயோ, ஊசினா எனக்கு ரொம்ப பயம் டாடி.
அடிச்சு மண்டை பொளந்து சாப்பிடுறோம். ஏய் பூசணிக்கு அடியில எலுமிச்சம்பழம் வச்ச மாதிரி ஆயிடும். ஒழுங்கா அங்க பேசாத. ஹலோ ஏந்திரு. இந்த மாதிரி மயக்கம் போட்டு எஸ்கேப் பண்றதெல்லாம் என்கிட்ட வேணாம். சொல்லு, எதுக்காக குழந்தை மாதிரி நடிச்சு எங்க உயிரை வாங்கிட்டு இருந்த? இந்த ஹிஸ்டரிக்காரனா எதுக்கு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு சொன்னேன்? அது வந்து அது எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏமா ஏமா எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன சிக்கலை மாட்டி விட்டுறாதம்மா. என்ன சாரு கேட்டப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேம்மா. நீ நடிச்சது போதும். நீ நடிக்கிறான்னு கௌசல்யா எத்தனை தடவை என்கிட்ட சொன்னா, ஆனா நான் நம்பல. நான் அவ்வளவுதான் திட்டினேன். ஏன் உன் மேல ஒரு பாசம்மா, பாசம். அந்த பாசத்துக்கு மோசம் பண்ணிட்டியே. ஏன் ஏமா ஏன் அப்படி பண்ண சொல்லு. என்ன மன்னிச்சிரு மாதவா, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லு. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பிக்கல் சிக்கல்ல மாட்டிக்கிச்சா? அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. அதனாலதான்டா இப்படி நடிச்சேன். நீ சிக்கல்ல மாட்டதுதான் புதுசு இல்லையா? இப்ப என்ன சிக்கல்ல மாட்டேன் சொல்லு. அது போன வாரம் ஒரு நாள் கோயிலுக்கு போனேனா, அப்போ ஆண்டவா நல்ல பாட்டியா கிடைக்கணும்பா. இவன் இல்ல பாரு, இது வரைக்கும் சில்லறையா டார்ச்சர் பண்ண, இப்ப இப்படி லம்பா டார்ச்சர் பண்றியா? நீ 10 லட்ச ரூபா பணத்தை கொடு. இனிமே நான் உன்னை மிரட்ட மாட்டேன், போன் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிற போட்டோ ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிடுறேன். ஆனா 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கேயா போவேன்? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிருக்கிறல்ல, உங்ககிட்ட 10 லட்ச ரூபா பணம் இல்லையா? என் புள்ள சம்பாதிச்சதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. சரி, உன் வறுமையான நிலைமையை கருத்தில் கொண்டு என் தேவையை நான் பாதியா குறைச்சிக்கிறேன். 5 லட்ச ரூபா கொடு போதும். யோ 5 பைசா கூட கிடையாது. நீ மட்டும் பணம் தரல, உன் பிள்ளையை நான் போட்டு தள்ளிடுவேன். அந்த நாயேதான். இவனால பட்ட அவஸ்தையெல்லாம் போதும், மறுபடியும் இவன் கண்ணு மாட்டக்கூடாது. ஏன் எஸ்கேப் ஆகுறாங்க? மேடம் இருங்க மேடம், இருங்க மேடம். என்னையா? ஏன் மேடம் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? உன்னை பார்த்து பயப்படாம என்னையா பண்ண சொல்ற? இது என்ன கோலம்? மேடம் ஃபர்ஸ்ட்ல நீங்க ஸ்ட்ரீட்ல பிசினஸ் பண்ணும்போது இத பாத்திருப்பீங்க. பிச்சை எடுக்கிற நாய்க்கு என்ன பிசினஸ்? அத விடுங்க மேடம். இந்த கெட்டப் எனக்கு நல்லா இருக்கா? ஐயோ எந்த கெட்ட போட்டாலும் நீ கேவலமா தான் இருப்ப. ஐயோ அத விடுங்க மேடம். ஆமா நீ எதுக்காக வழி மறிச்ச? எந்திரியா, யாராவது பார்க்க போறாங்க. எந்திரியா. யாரும் பார்க்கலன்னு தான் கீழ விழுந்தேன். முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ நான் மன்னிச்சிட்டேன். எந்திரியா, எந்திரியா. நான் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்புங்க. இது போதும்மா எனக்கு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. ஏதோ புத்தி கட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் திருந்திட்டேம்மா. முன்ன மாதிரி பிச்சை எல்லாம் எடுக்கிறது இல்ல, அடுத்தவங்களை மாற்றி பணமும் கேட்கறது கிடையாது. இப்ப நான் புது மனசு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? ஆமாம்மா. ரொம்ப நல்லது. கிளம்பு சாமி. இருங்கம்மா, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் நீங்க என்ன கெட்டவனாவே நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் திருந்திட்டேம்மா. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நான் திருந்த காரணமா இருந்த தெய்வம் நீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்மா. என்னப்பா செய்ய போற? அப்படி கேளுங்க. இப்ப நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் பிசினஸா? தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு பல மாநிலங்களை பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல வருமானம் வருது, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கிறேம்மா. என் சந்தோஷத்துல உங்களுக்கு ஏதாவது பங்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் ஈசிஆர் பக்கத்துல ஒரு பிளாட்டை போட்டு விக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா. அந்த ஏரியாவுல உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமாம்மா. உங்களுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு உங்களுக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா வேணாமா? அதுக்காகத்தான் ஒரு கிரவுண்ட் இடத்தை ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். 4 கஸ்டமரை புடிச்சு கொடுக்கணும். கஸ்டமரா? எஸ். 1200 ஸ்கொயர் ஃபீட். ரொம்ப
கம்மியா 5 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்கறேமா. அதை வாங்குறதுக்காக நீங்க 4 பார்ட்டிங்களை புடிச்சு கொடுத்தா போதும். உங்களுக்காக 2400 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு கிரவுண்ட் இடம் உங்களுக்கு ஃப்ரீ. பத்திர செலவு கூட நானே பாத்துக்கிறேங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா 4 பேருக்கு நான் எங்க போறது? ரோட அலைங்க. ஐயோ, நீங்க 4 பேரை தேடி புடிங்கம்மா. ஏமா நீங்க யாரு? யாரு? உங்க அந்தஸ்து என்ன? என்ன? உங்க செல்வாக்கு என்ன? இப்படி கை தட்டி பண்டரிபாய்னு கூப்பிட்டா தெருவுல வர்றவங்க எல்லாம் தலை தெறிக்க ஓட மாட்டாங்க. இது அப்படியே தலை குனிஞ்சு பணிவோடு உங்களுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்கடா. சொல்ல வைக்கிறேன் நானு. அந்த கவலை உங்களுக்கு வேணாம். இத பாருங்க, எனக்கு அவ்வளவு பேரெல்லாம் வேணாம். 4 பேரை நீங்க எனக்கு புடிச்சு கொடுத்தா போதும். இந்த உதவி மட்டும் நீங்க எனக்கு பண்ணுங்க. ஒரு கிரவுண்ட் இடத்த ஓசியா வாங்கிக்கங்க. வண்டி மலை ஏறிடுச்சு. ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. இன்னைக்கு அந்த இடத்தோட மதிப்பு 1 லட்சம்னா நாளைக்கு 1 கோடி. நாளைக்கு 1 கோடியா? நாளைக்குன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னங்க. அடுத்த மாசம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். இத பாருங்க, இருக்க அந்த இடத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகும். இப்ப சைட் அடிக்கிறேன், பாக்குறீங்களா? சைட்ட காட்டுறேன், பாக்குறீங்களா? ஐயோ, இது கோயில் இடமா? இப்படி உட்காருங்க. சரி சரி. அப்படியே தலைவாழை இலை போடுவாங்க, சாப்பிடு உட்காந்து. அன்னதானம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. நல்லா பாத்துக்கங்க, இதுதான் நம்ம சைட். மெயின் ரோட்ல இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே வரப்போகுது. அதுதான் மீனம்பாக்கத்துல இருக்கு. அதோட பிரான்ச்மா. அதுதான் இங்க வரப்போகுது. அப்புறம் இதுக்கு பக்கத்திலேயே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுது. அதுவும் பிரான்ச்சா? அப்சல்யூட்லி. அங்க கூட்ட நெரிசல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்க. அப்புறம் இந்த மூலையில ஒரு இடம் காலியா இருக்கு இல்லையா? இங்கதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வரப்போகுது. அப்ப கோயம்பேடுல இருக்கிறது? ஐயோ, அது எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம சைட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வருது இல்ல, அத பாருங்க முதல்ல. அருமையான இடம். 10 அடியிலேயே சுவையான குடிநீர் கிடைக்க போகுது. நம்ம சைட்டுக்கு எதிர் பக்கத்திலேயே பீச் இருக்கிறதுனால சுனாமி சூப்பரா வரும். பீச் இருக்கிறதுனால காத்து சூப்பரா வரும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதுல எந்த பிளாட் வேணும் இப்பவே சொல்லுங்க, நான் புக் பண்ணிடுறேன். நீங்க உடனே 4 பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தண்ணி பாத்தியாடா? அப்படியே உட்காந்து கும்மி அடிச்சு குடிக்கலாம். 4 கஸ்டமரை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிடா, எங்க லேடிஸ் கிளப்ல நான் பேசி பாக்குறேன். அவங்க யாராவது ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோயே, உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, நீங்க அவங்கள ஆசைப்பட வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஆசையை நான் வர வைக்கல. ஐயோ, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் சும்மா கிடைக்கணும் சொன்னேன். இத பாருங்கம்மா, சும்மா கிடைக்குதுன்னு நீங்க சும்மாவே இருந்துடாதீங்க. இப்ப கேடீஸ்வரியா இருக்கிற நீங்க நாளைக்கே கோட்டீஸ்வரி ஆகணுமா வேணாமா? ஆகணும். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. 4 பேர் செட் ஆன உடனே எனக்கு போன் பண்ணுங்க. ஐயோ, 4 பேர் பிளாட் வாங்குறதுக்கு செட் ஆன உடனே எனக்கு போன் பண்ணுங்க. இந்த பாருமா, பணத்தோட பார்ட்டியை கூட்டிட்டு வரீங்க, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வைக்கிறோம். நான் கிளம்புறேன். எனக்கு 1008 வேலை இருக்குது. அடையார்ல ஒரு சைட்டை பார்க்கணும், அமைஞ்சிக்கார்ல ஒரு சைட்டை பார்க்கணும், அரும்பாக்கத்துல ஒரு சைட்டை பார்க்கணும், இங்கேயே பக்கத்துல ஒரு சைட்டை பார்க்கணும். நான் வரட்டுங்களா? மறந்துடாதீங்க. இல்ல மறக்கல. மறந்துடாதீங்க. என்னடா? ஒரு கிரவுண்ட் இடம் ஓசில உங்களுக்காக கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வரட்டுமா? ஈசிஆர் பக்கத்துலன்னு சொல்றான். அங்க விலை தாறுமாறா ஏறுமே. இதை விடக்கூடாது. உடனே 4 பேரை பிடிக்கணும். இதாமா நம்ம சைட்டு. நல்லா பாத்துக்குங்க. பிச்சை, ஏன் இடம்? ஓ, உங்களுக்கு கொடுக்கிற இடமா? நீங்க கவலையே படாதீங்க. சூப்பரான இடம். நான் உங்களுக்கு கொடுக்கிற இடத்துல நீங்க வீட்டை கட்டி மொட்டை மாடியில் ஏறி நின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தா முட்டுக்காடு, பின்னாடி பார்த்தா பெருங்களத்தூர், லெப்ட்ல பார்த்தா பாண்டிச்சேரி, ரைட்ல பார்த்தா பூண்டி ஏரி, குனிஞ்சி பார்த்தா கும்மடி பூண்டி, நிமிர்ந்து பார்த்தா நீலாங்கரை. அப்படியே டயர்ட் ஆகி மல்லாக்கப்படுத்து வானத்தை பாத்தீங்கன்னா, நிலாவுல பாட்டி வடை சுடும் போது 2 வடைய கெட்டி சட்னியோட பார்சல் வாங்கிக்கலாம். ஐயோ, கெட்டி சட்னி
எனக்கு பிடிக்காதே. ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. இந்த பாருங்க, ஏறக்குறைய எல்லா பிளாட்டும் வித்து போச்சு. ஒரு 5-6 இடம் தான் பாக்கி. அவ்வளவு டிமாண்ட். அப்புறம் பண்டரி பாய், இவங்கெல்லாம் இடம் வாங்குறதுக்காக தானே வந்திருக்காங்க. ஆமாப்பா, இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தோட அருமை பெருமையெல்லாம் நீ சொன்னத அக்கு வேற ஆணி வேற இவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். உடனே இடத்த வாங்கணும்னு பணத்தோட வந்துட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லது நல்லது. இடம் நல்லதா இருக்கு, ஆனா சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இல்ல. அம்மா இந்த இடத்தோட விலை எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? எங்கம்மா ஒண்ணு சொல்லலையே. வேணும்னா உங்க பெரியம்மாவை கேட்டுவாங்களே. அதுக்கு என்ன நில்லுங்க. பக்கத்துல இருக்கிற பண்டரி பாய் அம்மா, அங்க பாக்காத, இந்த இடத்தோட விலை எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்கன்னு கேட்டேன். 5 லட்சம் சொன்னாங்க. 5 லட்சத்துக்கு சிட்டில என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு வீட்டை எட்டிதான் பார்க்க முடியுமே தவிர கட்டி வாழ முடியாது. ஏதோ அவுட்டர்ல இருக்கிறதுனால நான் கம்மி விலைக்கு தர்றேன். ஆனா ஒண்ணு, இன்னும் 6 மாசத்துல இந்த இடம் சிட்டிக்கு ஈக்குவலா டெவலப் ஆயிரும். என்ன அப்படி பாக்குறீங்க? இதனுடைய ரேட்டே வேற. அதனால நம்பி வாங்குங்க. வாங்க தானே வந்திருக்காங்க. அதுக்கு இல்ல பண்டரி பாய் அம்மா, இவங்க ஏதோ திருப்தி இல்லாத மாதிரியே பேசுறாங்களே.